ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவ் டு ஹப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேன்வா யூஸ் பண்ணி ஐ கேட்சி தம்ப்நெயில் ஃபியூ மினிட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின்லாம் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அதில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷனில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகுமா, அதில் டெம்ப்ளேட்ஸ், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிள் நம்ம பேசிக் தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான் இருக்கும். அதில் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீமியமும் இருக்கும். ஸோ அது நமக்கு வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரோ பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் சூஸ் பண்ணியிருக்கேன், டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டை நான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறேன். இந்த டெம்ப்ளேட்டை நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ண போகிறேன். இதில் எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்தாலே அது டிலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு என் வீடியோக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தம்ப்நெயில் வேணுங்கிறதால இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ நான் இதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன். டெக்ஸ்ட்டை நோ யூஸ் அப்படின்னு மேலே சேஞ்ச் பண்ணிடுறேன். கீழே அதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ நான் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்ற போகிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. அதோட சைஸ் பெருசாக இருந்தாலும் நீங்கள் மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸை. இல்லைனா அந்த சைஸை மேலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் கொண்டு வரலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நமக்கு சூட்டபிளான சைஸ் இது பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் கூட மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு போல்டாக வேணும்னாலும் நீங்கள் போல்டையும் சூஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸை போல்டாக மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கீழே ஒரு எமோஜியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எமோஜி வேணும்னாலும் நீங்கள் எலிமெண்ட்ஸில் போய் எமோஜி கேட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த எலிமெண்ட்ஸில் தான் நமக்கு தேவையான கிராஃபிக்ஸ், அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் தம்ப்நெயிலுக்கு நீங்கள் இப்போது இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்னோடய லெஃப்ட் சைடு ஒயிட்டாக எம்டியாக இருக்கிறதால நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எலிமெண்ட்ஸில் போய் நான் இந்த தம்ப்நெயில் எனக்கு கேன்வா லோகோ நான் கேன்வா யூஸ் பண்ணி தானே தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன். அது ரிலேட்டடாக ஒரு வீடியோக்கான லோகோ தான். ஸோ நான் கேன்வா லோகோ சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி எதை பற்றி சொல்கிறீங்களோ அது மாதிரி எலிமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லோகோ அந்த மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். சேம் லைக் நான் கேன்வா சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதோடய சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்டில் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதுக்காக கலர்ஸ் சூஸ் பண்ணிட்டு நான் பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் இருக்க மாதிரி லெஃப்ட் சைடும் கலர் மேட்ச் பண்ணுறேன். ஸோ நான் அதை மேட்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட சைஸையும் கரெக்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த மற்ற ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் திரும்ப கொஞ்சம் எலிமெண்ட்ஸில் போய் யூடியூப்பில் ரிலேட்டடாக நான் லோகோ அந்த மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப்பில் நமக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு லோகோ வச்சுட்டு சைஸ் அது எப்போவுமே பெருசாக தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கார்னரில் போய் வச்சுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அது வேணான்னா மேலே டிலீட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு டிலீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பேலன்ஸும் இந்த கொஞ்சம் இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த கேன்வாலேயே இந்த டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு கொண்டு வைக்க போகிறேன். எனக்கு அடுத்த 2 லெட்டர்ஸ் லாஸ்ட்டில் தேவையில்லை. அதை நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். பேக் ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டியது. ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு நோ வியூஸ்க்கு பக்கத்தில் இப்போ நான் ஷாக்கிங்கான எமோஜி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெம்ப்ளேட்ஸில் போய் எலிமெண்ட்ஸில் போய் சர்ச் பண்ணி நான் கொடுத்துட்டேன். சைஸ் நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு கேட்சியாக கலர்ஸ் நல்லா கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தம்ப்நெயில். அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அனிமேட் பண்ணணுன்னாலும் அந்த ஆப்ஷன்ஸும் மேலே இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் சைடில் ஃபீச்சரில் ஓப்பன் ஆகிற அந்த ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது அனிமேட் பண்ணி தரும். நெக்ஸ்ட்டு பொசிஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். அது எந்தெந்த இடத்துல நம்ம பொசிஷன் அதை கிளிக் பண்ணி நம்ம அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. அந்த எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த தம்ப்நெயிலுக்குள்ளே இருக்க எல்லா இதையும் தரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கும். அவ்வளோதான், என்னோடய தம்ப்நெயில் ஓரளவு க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் நான் இன்சர்ட் பண்ண விரும்பலை. ஸோ இதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஷேர் பண்ணுறதுக்கு லிங்க் நம்ம எடுத்துக்கலாம்.
லிங்க்கும் நீங்கள் லிங்க்காகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். அது சூஸ் பண்ணாலும் அதுவே நமக்கு சஜஸ்ட் பண்ணும். பிஎன்ஜியா இல்லை பிடிஎஃப் ஃபார்மா அந்த மாதிரி நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுறதுலேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தம்ப்நெயிலை. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.